அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். பஞ்ச காலத்தில் ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டானா. ஒரு வேளை கஞ்சுக்கு கூட வழி இல்லையாம். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் பட்னியில் வாடினாங்களாம். வேலை தேடி போய் பிழைக்கவும் வழியே இல்லையாம். பேசாமல் தூக்கு போட்டு செத்துடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போனானா. அங்கே ஒரு பூதம் குடியிருந்துச்சான். அதை பற்றி தெரிஞ்சும் சாக தானே போகிறோம், பூதம் நம்மளை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சி தூக்கு கயிறை மாட்டுறதுக்கு ஒரு இடம் தேடினானா. அப்போது இங்கிருந்து போறியா இல்லை போடட்டுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சான். அவன் அதை கண்டுக்காம தூக்கு கயிறை உயரமான இடத்துல மாட்டினானா. திரும்பவும் போறியா இல்லை போடட்டுமா அப்படின்னு குரல் கேட்டுச்சான். ச்சே, இது என்ன தலைவலி, நானா தூக்கு மாட்டி செத்தா என்ன, இல்லை இந்த பூதத்திட்ட சிக்கி செத்தா என்ன என நினச்சிக்கிட்டு கோபத்தோடு சொன்னானா. போடுறதா இருந்தால் மொத்தமாக போட்டு தீத்துடு அப்படின்னு சொன்னானா. மறு நிமிஷமே எங்கிருந்தோ பொல பொலன்னு தங்க காசுகள்லாம் மழையாக கொட்ட ஆரம்பிச்சுதான். இப்போ தான் இந்த விவசாயிக்கு புரிஞ்சுதான் இந்த பூதம் தங்கத்தை காவல் காக்கிற பூதம் அப்படின்னு. இத்தனை வருஷமாக தங்கத்தை போடவா போடவான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. உண்மை தெரியாமல் எல்லாரும் பயத்தில் போடவே சொல்லலை. விவசாயி இப்போ மொத்தத்தையும் போடுன்னு சொன்னதும் இது வரைக்கும் பாதுகாத்து வச்சுருந்த எல்லா தங்கத்தையும் போட்டுடுச்சு. உடனே விவசாயி, ஆஹா, தனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தங்கத்தை எல்லாம் சேகரித்து கொண்டு போய் பணக்காரனா வாழ ஆரம்பித்தானா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. பூதம் தங்க தருமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை அச்சுறுத்துகிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஒரு நாள் சாதகமாக அமையலாம். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.